ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தகவல் வந்திருக்கு. அது கண்டிப்பாக வந்து ரொம்ப பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். என்னென்னா அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்காக தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, அதனால தான் உடனே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? என்னென்னா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க தான் வெளியே போகிற மாதிரி அப்டேட்லாம் வரல. அதான் முதல் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க தான் போக போகிறாங்க. ஆனால் மிகப்பெரிய விக்கெட், அதாவது பெரிய ஒரு ஆள், அதாவது இந்த கண்டஸ்டன்ட் வந்து இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் பார்வதி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா விஜய் பார்வதி விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது, அதனால் கழட்டி விட்டுருவாங்க. இப்படி தான் வந்து திவாகரையும் கழட்டி விட்டாங்க. திவாகரும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிங்கு மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே சூப்பராக வந்தார். ஓட்டு தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் ஒரு 4-5 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லோரும் வேக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் மட்டும் தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி மட்டும் பேசுகிறாங்க. மற்றவங்களாம் மிக்சர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கண்டென்ட் காமிச்சிட்டு இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா வராங்க மேலே. கொஞ்சம் கண்டென்ட்டில் வர ஆரம்பித்த உடனே சரி எல்லாம் இருந்துச்சாங்கப்பா, இவங்களை தூக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து டப்புன்னு வந்து திவாகரை தூக்கணும். எல்லாருக்குமே ஷாக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் நல்ல டாப்பில் இருந்த ஒரு ஆள் 4 வாரமாக திடீர்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கனியும் திவாகரும் எவிக்ஷன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு தகவல் வருது. திடீர்னு பார்த்தா திவாகர் வெளியே போகிறாரு, கனி உள்ளே போகிறாங்க. என்னடா இது ஒரே ஷாக்கிங்காக இருக்குன்னு எல்லாருக்குமே ஷாக்கிங், பயங்கரமான ஷாக்கிங். இது திவாகருக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ட்விஸ்ட் வரப்போது, எவிக்ஷனில் பயங்கரமான ஒரு சம்பவம் வரப்போகுது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போன 2 வாரமாக வந்து டிஆர்பி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு முன்னாடி இருந்ததை விட. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட விஷயங்களே மாறி இருக்குது. எல்லாமே இப்போ வந்து உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் பார்வதி இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். விஜய் பார்வதி சம்பவங்களே இல்லை, இதுதான் உண்மை. நேற்று வந்து கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு எஃப்ஜே, ஒரு பக்கம் திவ்யா, ஒரு பக்கம் கானா வினோத்து, ஒரு பக்கம் கம்முறது, இப்படி மாறி மாறி போகுது. அதனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, அதுதான் உண்மை. சரிங்களா? எனக்குமே என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவிக்ஷன் டைமில் வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மொக்க பண்ணுவாங்க. இப்போ இந்த வாரம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். போன வாரம் வந்து தனியாளாக விஜய் பார்வதி ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சா? அதுக்கு முந்தின வாரம் பாருங்கள், ஃபுல் ஃபோக்கஸ் விஜய் பார்வதி மேலே இருக்கும். அந்த ராஜாங்கம் அதுக்கு முன்னாடி மேனேஜர் டாஸ்க் இப்படின்னு போயிட்டு இருந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை சார்ல அவர்களுடைய ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா இப்போ வந்து இப்போ ரெமோட் கேரக்டர் சூப்பராக வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்ஆர் அவர்களுடைய கேரக்டர் எப்பயுமே ஹிட் ஆகும், அதை வந்துட்டு விக்ரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கோவை சார்ல அவங்களுடைய மேடம் அதில் வந்துட்டு பெருசாக வந்து அதில் இருக்க போகிறது கிடையாது. அது காமெடி, இந்த பொண்ணு ட்ராஜடி, புரியுதுங்களா? அதனால் அந்த பொண்ணோட கேரக்டர் இவங்களுக்கு கொடுத்ததுனால வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக செட் ஆகலை. இது இந்த திமிரு, நான் ஆல்ரெடி சொன்னது தான், திமிரு படத்தில் வர அந்த வில்லி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அர்ச்சனா நாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அர்ச்சனா அதை தான் நாக் அவுட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இந்த இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் இவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி தட் இஸ் அ சான்ஸ் தான். இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. உடனே விஜய் பார்வதி ரசிகர்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படி பயந்துராதீங்க, சான்ஸ். ஆனால் பிக் விக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லி தகவல் வந்திருக்கு. அதுதான் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்தது. அதனால தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு தகவலை பரப்பிட்டுருக்காங்க. பட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் தான். சரிங்களா? அது வந்துட்டு விஜய் பார்வதியாக இருக்கலாம், கமுருதாவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு வெயிட்டாக கண்டென்ட் இது வரைக்கும் கொடுத்தவங்க. கமுருதான் இருக்கலாம், விஜய் பார்வதியாக இருக்கலாம், ஏன் விக்ரமாக கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். அவருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணுறாரு தவிர பெருசாக வந்து எதுவுமே வந்து இதுக்கு பண்ணல. ட்ரிகர் பண்ணுறாரு, அப்புறமா காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு, நிறைய பேர் ரேட்டஸை சம்பாதிச்சிருக்காரு. ஏன் அவர் கூட போகலாமே? இது வந்து விஜய் பார்வதி தான் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்துட்டு பிக் விக்கெட் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து உள்ளே வந்து இன்னும் இருக்காங்க. சரிங்களா? விக்ரம் இருக்கார், இந்த வாரம் நாமினேஷனில் விஜய் பார்வதி இருக்காங்க, கமுருதி இருக்காங்க, திவ்யா இருக்காங்க. இவங்களும் நல்லா வெயிட்டாக இருக்கவங்க தான். ஆனால் கண்டென்ட்டு வந்துட்டு பெருசாக இல்லை. ஆனால் கண்டென்ட் கொடுக்குறவங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் இப்போ வந்துட்டு விஜய் பார்வதி மேலே ஒரு போகுது பார்வை. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நான்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா அந்த பொண்ணு டாப் 5ல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட திறமை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.